அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம வேர்ல்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸ் என்னென்ன, ட்ரேட் ரூட் என்னென்ன, டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எப்படி இருக்குது, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். உலக அளவில் மேஜராக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா என்னென்ன, இண்டஸ்ட்ரியல் ரீஜன்னா அந்த பகுதிகளில் வந்து என்ன மாதிரியான தொழில் விஷயங்கள் வந்து நடக்குது, அதை பார்க்க போகிறோம். ட்ராவல் ரூட், ட்ரேட் ரூட்னா என்ன, வியாபார வழித்தடம் இருக்குது, அதை பார்க்க போகிறோம். டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோமா? முதல்ல நம்ம இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸ் என்னென்ன இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸ் இருக்குது. ரூர் ரீஜியன், இந்த ரூர் ரீஜன் அப்படிங்கிறது ஜெர்மனி இருக்கக்கூடியதுங்க. அயன், ஸ்டீல் அண்ட் கெமிக்கல்ஸ்லாம் வந்து இங்கே தான் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது. கோல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். டெவலப் டியூரிங் த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து யூரோப்பில் நடந்திருக்கும் இல்லையா, அந்த டைமில் தான் வந்து இது மாதிரியான ஜெர்மன் சார்ந்த இந்த இண்டஸ்ட்ரிலாம் வந்துச்சு. உங்களுக்கு தெரியும், ஒரு 1990 அந்த டைம்லாம் வந்து இந்தியாவில் நிறைய இந்த ஜெர்மன் மேட் ப்ராடக்ட்ஸில் ஒரு தனி ஸ்டேட்டஸ் தான். ஸோ அது இண்டஸ்ட்ரியல் ரீஜனில், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் அங்கே வந்த இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம். அதாவது மிட்லாண்ட்ஸ் அப்படிங்கிறது யூகேல இருக்கக்கூடியது, யுனைடெட் கிங்டமில் இருக்கக்கூடியது. டெக்ஸ்டைல்ஸ், அயன் அண்டு இன்ஜினியரிங் சார்ந்த தொழிற்சாலைகள் இங்கே அதிகமாக இருக்கும். ஹிஸ்டாரிக் சென்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன், தொழில் புரிச்சு வந்துச்சு இல்லையா, ஸோ அதுவுமே வந்து இந்த பகுதியில் நடந்திருக்கும். நார்த் ஈஸ்டர்ன் யூஎஸ்ஏ இருக்கக்கூடிய நியூயார்க், சிகாகோ இந்த பகுதியிலலாம் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் வந்து இங்கே அதிகப்படியான தயாரிப்பாங்க. மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ரீஜன் இன் யூஎஸ்ஏலேயே அதிகப்படியான இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய ஏரியானா வந்து இந்த ஏரியாவில் தான் சொல்லுவாங்க, நியூயார்க் அண்ட் சிகாகோ. அது கிரேட் லேக்ஸ் ரீஜியன். கிரேட் லேக்னாலே நமக்கு இந்த அமெரிக்கா, யூஎஸ்ஏ அண்டு கனடாவுடைய பார்டரில் இருக்கும். கிரேட் லேக்ஸ் ரீஜியன் யூஎஸ்ஏ அண்டு கனடா பார்டரில் இருக்கும். ஸ்டீல் அண்டு ஆட்டோமொபைல் வந்து இங்கே அதிகப்படியான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். டெட்ராய்ட் ஆட்டோ ஹப் சொல்லுவாங்க. ஆக்சஸ் டு வாட்டர் டிரான்ஸ்போர்ட், அது சொன்னல கிரேட் லேக் இருக்குது பார்த்தியா, அந்த கிரேட் லேக் மூலியமாக இவங்க இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து செய்வாங்க. அது வந்து மாஸ்கோ ரீஜியன், ருஷ்யா இருக்கக்கூடியது. மிஷினரி அண்ட் டிஃபென்ஸ் வந்து இங்கே அதிகப்படியான பொருட்களை வந்து தயாரிப்பாங்க. அதாவது ராணுவ சார்ந்த பொருட்களுமே வந்து இந்த இடங்களில் ரெடி பண்ணுவாங்க. ஹெவி இண்டஸ்ட்ரியல் பேஸ், அதிகப்படியான தொழிற்சாலை இங்கே அதிகமாக இருக்கும். கேண்டோ பிளேன், ஜப்பான் இருக்கக்கூடியது. டோக்கியோ அண்டு யோகோஹாமா எலக்ட்ரானிக்ஸ் அண்டு ரோபோட்டிக்ஸ் அண்டு ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரி இங்கே அதிகமாக இருக்கும். போர்ட் ஆக்சஸ் அண்டு ஸ்கில்டு லேபர் அங்கே அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா ஜப்பான் உங்களுக்கு தெரியும், கடலில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி தீவு மாதிரியான ஒரு நாடு, அது உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து ஈஸ்டர்ன் சைனாவில் சைனா அண்டு ஷாங்காயில் இருக்கக்கூடியது. பீஜிங், ஷாங்காய், பீஜியம், இது எல்லாமே பீஜிங் இது எல்லாமே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா. எலக்ட்ரானிக்ஸ் அண்டு ஷிப் பில்டிங்லாம் இங்கே அதிகமாக நடக்கும். எக்ஸ்போர்ட் ட்ரிவன் எக்கனாமி, அதேபடியான ஏற்றுமதி தான் உங்களை பொறுத்த வரைக்கும். சைனா பொறுத்த வரைக்கும் என்ன, உலகக்கூடிய எல்லா நாடுகளிலும் சைனா ப்ராடக்ட் தான் இருக்கணுன்றது அவங்களுடைய கன்சர்ன். அடுத்து வந்து மும்பை, புனே இண்டஸ்ட்ரியல் பெல்ட் இந்தியாவில் இருக்கக்கூடியது. இன்ஜினியரிங் அண்டு ஃபார்மாசிட்டிக்கல், மருந்து பொருட்கள்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது ஒரு ஏரியாக்கள், இந்த ஏரியாக்கள். போர்ட், ரயில், ஸ்கில்டு லேபர் ஆக்சஸ், இது எல்லாமே இங்கே இருக்கும். துறைமுகம் வேணுமா, ரயில் நெட்வொர்க் வேணுமா, ஸ்கில்டு லேபர் வேணுமா, இது எல்லாமே இந்த பகுதிகளில் அதிகப்படியாக இருக்கக்கூடியது. அடுத்த வந்து மேஜரான வேர்ல்டு ட்ரேட் ரூட்ஸ், அதாவது ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரூட்டு தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன் இந்த ரூட்டை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க? ஏன்னா இது வந்து ஒரு சேஃபஸ்ட் ரூட்டாக இருக்கும். பாதுகாப்பாக இந்த வழியில் ஆல்ரெடி போய் வந்திருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், இப்போ நாம் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா, இப்போது கவர்மெண்ட் வந்து ரோடு போட்டிருக்காங்க, அந்த ரோடு தான் நம்ம பயணிப்போம். ஏன்? அது ஒரு சேஃபான ரூட், இந்த வழியில் போங்க அப்படின்ற மாதிரி. இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு குறுக்கு வழியில் போகிறோம், இந்த மாதிரி வயல்வெளியாக போகிறோம் அப்படின்னாலும் அவங்களுக்கு தெரியும், இந்த ஒத்தையடி பாதைன்னு சொல்லுவாங்க. அந்த ஒத்தையடி பாதைலாம் எப்படி கிரியேட்டாக இருக்கும், ஆல்ரெடி ஒருத்தங்க அந்த வழியாக போயிருப்பாங்க, நம்ம அந்த வழி ட்ராவலும் அப்படி போய் என்ன ஆகும், அந்த ஒத்தவடி பாதையானது கிரியேட் ஆகும். எப்படி கிரியேட் ஆகும்னா சொல்ல முடியாது, அது ஆட்டோமேட்டிக்காக அது கிரியேட் ஆகிருக்கும். நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்கன்னா அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ரோடு எப்படி கிரியேட் ஆகுதுன்னு தெரியாது, நேராக தான் போகும். நம்மளே நேராக போகலாம், ஆனால் என்ன ஆகும், அது வளைஞ்சு தான் போகும். திரும்ப அதே மாதிரி தான், அது ஒரு ஹியூமன் சைக்காலஜி, அது எப்படி வந்து டிஃபைன் பண்ணுறதுனே தெரியாது. ஸோ வளைஞ்ச தான் போவாங்க. நானே நிறைய முறை நான் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த வழியை தான் வளைஞ்சு போவோம். ஏன் நேராக போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக நடப்போம். ஒரு நாள் நடப்போம், 2வது நாள் நடப்போம், 3வது நாள் ஆட்டோமேட்டிக்காக நாமளே அது வழிஞ்சு போவோம். ஸோ அது போல் இது வந்து ஒரு ட்ராவல் ரூட், சேஃபான ரூட். கடற்கரை ஓரமாக வந்து போவாங்க, நடுக்கடலில் வந்து போக மாட்டாங்க, ஏன்னா உயிர் பயம் இருக்கும். அதனால கடற்கரை ஓரமாகவே ட்ராவல் ஆகி போவாங்க. அதே போல் காற்று வீசக்கூடியது, இந்த ஓஷன் கரண்ட்லாம் எப்படி இருக்குமோ, ஓஷன் கரண்ட் எப்படி இருக்குதோ அதே போல் விண்ட் பேட்டர்ன் எப்படி இருக்குதோ இது சார்ந்து அவங்க அந்த ட்ராவல் பண்ணுவாங்க. சரியா? இதை வந்து மேஜரான வேர்ல்டு ட்ரேட் ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ் அட்லாண்டிக், இந்த டிரான்ஸ் அட்லாண்டிக்ன்றது யூஎஸ்லேருந்து யூகேக்கு போகக்கூடிய ஒரு ரூட். இது யூஎஸ்லேருந்து யூகேக்கு போகக்கூடிய ஒரு ரூட்டு. ஓல்டஸ்ட் ரூட் அண்டு பிஸியஸ்ட் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. அதிகப்படி அந்த வழியாக தான் போவாங்க. டிரான்ஸ் பசிபிக் ரூட்,
யூஎஸ்ஏலேருந்து ஈஸ்ட் ஏஷியா வரைக்கும் போகக்கூடியது. யூஎஸ்லேருந்து ஈஸ்ட் ஏஷியா வரைக்கும் போகக்கூடியது. அடுத்தா வந்து போகக்கூடியது ஹெவி கார்கோ ஃப்ளோ. அதாவது கார்கோ ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து இங்கே தான் வந்து அதிகமாக நடக்கும். கார்கோ ஃபெசிலிட்டிஸ்னால் என்ன? கப்பல் போக்குவரத்தில் இந்த கண்டெய்னர்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து இந்த வழியாக தான் வந்து போகும். அது வந்து சூயஸ் கனால் ரூட், யூரோப்லேருந்து ஏஷியா போகக்கூடியது. யூரோப்லேருந்து இந்த சூயஸ் கனால், யூரோப்லேருந்து இந்த வழியாக வந்து இப்படி போகக்கூடியது. இந்த ஏரியாக்கெல்லாம் வந்து இந்த ட்ராவல் ரூட் தான் பயன்படுத்துவாங்க. சூயஸ் கனால் ரூட் ஷார்ட்டஸ்ட் சீ ரூட் பிட்வீன் த யூரோப் அண்ட் இந்தியா அண்ட் சைனா. கேப் ஆஃப் குட் ஹோப் ரூட் அப்படிங்கிறது, இந்த கேப் ஆஃப் குட் ஹோப் இங்கே தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ட்ராவல் பண்ணி வராங்க இல்லையா, முன்னாடிலாம் வந்து இந்த டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீசர்கள்லாம் இந்தியாவை ட்ராவல் ஆகி வரும்போது இந்த ஓரமாகவே வருவாங்களாம். இதுதான் வந்து கிரேட் ஹோப். அப்படி குட் ஹோப் அப்படின்னா இந்த பகுதியில் இங்கே வந்துட்டோம் அப்படின்னா நாம் இந்தியாவுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதான் வந்து அதை குட் ஹோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூரோப்லேருந்து ஏஷியா, சவுத் ஆஃப்ரிக்கா வழி அது ட்ராவல் ஆகி வரும். முன்னாடி வந்து சுயஸ் கனாலை வந்து பயன்படுத்திட்டாங்க. யூஸ்டு பிஃபோர் த சுயஸ் கனால். சுயஸ் கனாலை பயன்படுத்துக்கு முன்னாடி இந்த வழியாக தான் வந்துட்டு இருந்தாங்க. அதன் பிறகு இந்த வழியாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஏன்னா வந்து ஃபியூல் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும், அதே போல் டைம் வந்து சேவ் ஆகிறதுனால. அதே போல் பனாமா கேனால் ரூட்ன்றது அட்லாண்டிக் அண்ட் பசிபிக் ஓஷன் இருக்கக்கூடியது இந்த ரூட் ஏரியா. இது வந்து ஒரு 12,000 கிலோமீட்டர் வந்து சேவ் பண்ண முடியுது. இல்லைன்னா ஆகும், இது ட்ராவல் ஆகி இது வந்து சுற்றி தான் போகணும். அது வந்து இங்கே ப்ரிவெண்ட் ஆகுது இல்லையா, அது ஒன்று. அவர் தான் வந்து சில்க் ரூட், இது வந்து ஹிஸ்டாரிக்கலான ரூட். ஸோ சைனாலேருந்து அப்படியே இப்படி வந்து மெட்ரேனியன் சீல வந்து கலக்கக்கூடியது. சைனாலேருந்து யூரோப் ரீஜன் ரீஇமேஜின் நவ் ஆஸ் சைனாஸ் பெல்ட் ரோடு இனிஷியேட்டிவ். இந்த வழியாக வந்து இப்போ திரும்ப வந்து ரோடு போடலாம் அப்படின்ற மாதிரி சைனா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்க உலக அளவில் இருக்கக்கூடிய மேஜரான ட்ரேட் ரூட்ஸ், வியாபார வழித்தடங்கள். அடுத்தா வந்து டிரான்ஸ்போர்ட். என்னென்ன டிரான்ஸ்போர்ட் உலக அளவில் என்னென்ன மாதிரியான டிரான்ஸ்போர்ட் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது லேண்ட் டிரான்ஸ்போர்ட் பார்க்கும்போது ரயில்வேஸ் பார்க்கும்போது அமெரிக்காவில் தான் அதிகப்படியான டென்ஸ்டான அதாவது அடர்த்தியான ரயில் நெட்வொர்க் இங்கே இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது, அது பிறகு யூரோப்பில் இருக்குது, அது பிறகு இந்தியாவில் இருக்குது, அது பிறகு வந்து சைனாவில் இருக்குது. டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே ரஷ்யாவில் இங்கே ஸ்டார்ட் ஆகி அதோட எண்டு வரைக்கும் போகும். மாஸ்கோலேருந்து விளாடிஸ்டோக் வரைக்கும் போகும். ஒரு லாங்கஸ்ட்டு ரயில் நெட்வொர்க். இந்த தமிழ் ட்ரக்கர் யூடியூப் சேனலோட ஒரு இந்த ட்ராவல் அவர் சொல்லியிருப்பார், நீங்கள் பார்த்துட்டுனா உங்களுக்கு தெரியும். அடுத்த வந்து ரோட்வேஸில் வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் வே. யூஎஸ்ல இருக்கக்கூடியது ஒரு இன்டர்ஸ்டேட் சிஸ்டம். அது நம்ம ஊரில் ஹைவே, அவங்க ஊரில் வந்து எக்ஸ்பிரஸ் வே. ஒரு டென்ஸ்டாக எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது யூரோப்பில் இருக்கும், ஜப்பானில் இருக்கும், இந்தியாவிலும் சில இடங்களில் ரொம்ப டென்ஸ்டான ரோட்வேஸ் இருக்கும். அடுத்த வந்து வாட்டர்வேன்னு பார்க்கும்போது ரொம்ப சீப்பான ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டிங் சிஸ்டம். ரொம்ப ஹெவியாகவும் நம்ம பண்ணலாம். ஸோ பல்கியாகவும் அந்த கார்கோ ஷிப்மெண்ட்டை நம்ம வாட்டர்வே மூலமாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அது இம்பார்ட்டண்டான சீ போர்ட்ஸ் என்னென்ன உலக அளவில் இம்பார்ட்டண்டான சீ போர்ட் சொல்லலாம். நியூயார்க்கை சொல்லலாம், லண்டன், சிங்கப்பூர், மும்பை, ஷாங்காய், இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்டான சீ போர்ட்ஸ். ஏர்வேஸ்ன்னு பார்க்கும்போது வான் போக்குவரத்துன்னு பார்க்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடியது, ஆனால் காஸ்ட்லியாக இருக்கக்கூடியது. மேஜரான ஹப்ஸ் என்னென்ன? யூஎஸ்ல இருக்கக்கூடிய அட்லாண்டா, துபாய், ஃப்ராங்க்ஃபர்ட், சிங்கப்பூர், இது எல்லாமே வந்து மேஜரான ஏர்வே ஹப். சரிங்களா? அடுத்தா வந்து குளோபல் ட்ரேட் பேட்டர்ன்ஸ். என்னென்ன ட்ரேட் பேட்டர்ன்ஸ்? அதாவது இப்போ நமக்கு ஏதாவது ஒரு மளிகை சாமான் பொருள் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், மளிகை கடைக்கு போகிறோம். நமக்கு வந்து துணி வேணும்னா துணி கடைக்கு போகிறோம். அதுபோல் நமக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னா எந்த நாடுகள்லேருந்து நம்ம வாங்க முடியும்? இந்த நாடுகள்லேருந்து வாங்கினா ஏன்னா எப்போ யாருக்கிட்ட அதிகப்படியான பொருள் இருக்கோ அவங்க தான் வந்து சீப்பாக கொடுப்பாங்க. கம்மியாக இருக்கிறவங்க போய் நம்ம அந்த பொருள் கேட்டோம்னா சீப்பாக கொடுப்பாங்களா? கிடையாது. நம்ம கூட ஒரு இப்போ வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம்னா ஹோல்சேல் கடைக்கு போகலாம், ரீட்டைல் கடைக்கு வேணான்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன? அவன் நிறைய ஸ்டாக் வச்சுருப்பான், நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் முறையில் கொடுப்பான்றது போல். அதுபோல் உலக அளவில் இந்த பொருட்கள்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அதிகப்படியாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, எங்கெல்லாம் வந்து அதிகப்படியாக இம்போர்ட் பண்ணுறாங்க. ஒன் பை ஒன் பார்த்துருமா? க்ரூட் ஆயில். இந்த க்ரூட் ஆயில் தான் வந்து பெட்ரோல், டீசல்லாம் வந்து எடுப்பாங்க. அதிகப்படியாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள் சவுதி அரேபியா அண்டு ரஷ்யா. அதிகப்படியாக இம்போர்ட் செய்யக்கூடிய நாடுகள் இந்தியா, சைனா அண்டு யூஎஸ்ஏ. எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை பொறுத்த வரைக்கும் சைனா அண்டு சவுத் கொரியா. அதிகப்படியாக இம்போர்ட்டர்ஸ் யூஎஸ்ஏ அண்டு யூரோப். அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் பிரேசில் அண்டு யூஎஸ்ஏ. இம்போர்ட்டர்ஸ் யார்? ஆஃப்ரிக்கா அண்டு ஏஷியா. ஏன் இந்த நாடுகள் ரெண்டும் வந்து இம்போர்ட் அதிகமாக பண்ணுறாங்க அக்ரிகல்ச்சரில்? ஏன்னா இவங்களுடைய மழை பொழிவு ரொம்ப குறைவாக இருக்கும், ஒரு மான்சூனை பேஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ்னால இவங்க வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. சர்வீஸ் செக்டார்னு பார்க்கும்போது இந்தியா அண்டு பிலிப்பைன்ஸ் தான். ஏன்னா மேன் சோர்சிங் அதிகமாக இருக்கிறதுனால, அதே போல் ரொம்ப லோ காஸ்ட்டும் கூட. யாரெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க? யூஎஸ்ஏ அண்ட் யூகே. ஏன் அங்கே வந்து அதிகப்படியாக டிமாண்ட் பண்ணுவாங்க, அமௌண்ட் அதிகமாக கேட்பாங்க. இங்கே வந்து ரொம்ப குறைவாக கொடுத்தாலே நம்ம வேலை செய்வோன்றதுனால. ஸோ இந்தியா பொறுத்திருக்கும் மேஜர் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் சாஃப்ட்வேர், ஃபார்மா அண்டு ரைஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ். நாம் அதிகப்படியாக எதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்? சாஃப்ட்வேர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்,
ஃபார்மாட்டிக்கல் பொருள்ஸ் மருந்து பொருட்கள் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ரைஸ் அரிசி அண்டு டெக்ஸ்டைல் நாம் அதிகப்படியான வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, இந்த ரூர் ரீஜன் அப்படிங்கிறது ஜெர்மனியில் இருக்கக்கூடியது ஒரு கோல் பேஸ்ட் ஏர்லி இண்டஸ்ட்ரியல் ஜோன். அது டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வேன்றது லாங்கஸ்ட் சிங்கிள் கண்டினியூஸ் ரயில் லைன். பிஆர் அப்படிங்கிறது சைனாவோட ஸ்ட்ராட்டஜி டு டாமினேட் த ஃபியூச்சர் ட்ரேட், அந்த சில்க் ரூட் சொல்லுவோம் இல்லையா அது. பனாமா அண்ட் சூயிஸ் கேனல் அப்படிங்கிறது ஷார்ட்கட் ரூட்ஸ் வைட்டல் ஃபார் குளோபல் ஷிப்பிங். இது இருந்தால தான் வந்து அதிகப்படியான நேரமும் பணமும் நம்மளுக்கு சேவ் ஆச்சு. கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கும்போது இந்தியா மிடில் ஈஸ்ட் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார் அப்படிங்கிறது IMECன்னு சொல்லுவோம் இல்லையா. இது காரணம் என்னன்னு பார்க்கும்போது இந்த சூயஸ் கனல் வழியாக இல்லாமல் நாம் ஒரு தனியாக ஒரு ட்ராவல் ரூட் ஒன்று பண்ணுவோம். அப்படி தான் வந்து IMEC காரிடார் அப்படிங்கிறது. சரியா, இல்லை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டின்ங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இண்டஸ்ட்ரியல் ரீஜன் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அண்ட் லைஸ் அரௌண்ட் த கிரேட் லேக். இந்த கிரேட் லேக் சார்ந்து சுற்றி என்னென்ன ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. கிரேட் லேக்குன்னு நம்ம சொன்னாலும் நமக்கு ஒரு ஞாபகம் வந்துடணும். ருஹூரா, கான்டோவா, டெட்ராய்டா அண்ட் மிட்லாண்ட்ஸா, இது 4 இதில் எது வந்து சரியான ஆன்சருங்க. இந்த கிரேட் லேக் சுற்றி என்ன வகையான ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எந்த ரீஜன் அது பேர் என்ன? சரியா, ஏவா பிஎஸ்சின்றதை கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.